Hi friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது குஜராத்தி தால். இந்த தால் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாங்க. இட்லி தோசை ரைஸ் இந்த மூணுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ கட்டாயம் நான் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். 100 கிராம் துவரம்பருப்பை ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணியும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி நல்லா துருவி வச்சுக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன். கோக்கும்ங்கிறது ஒரு ஃப்ரூட்டு. இது புளிக்கு பதிலாக நம்ம கோக்கும் ஃப்ரூட் யூஸ் பண்ண போகிறோம். வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு. இதுக்கு கீ வெட்டும் தாளிக்கலாம். நான் நார்மலாக கடலை எண்ணெய், அதாவது நம்ம செக்கெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிற தால் கூட நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளிப்பு தன்மைக்கு என்னென்னா கோக்குங்கிற ஒரு ஃப்ரூட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இனிப்புக்கு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணுறோம். அதாவது இதனோட டேஸ்ட்டே நல்லா வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு ஊற வச்சிருக்கிறத குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மஞ்சள் தூள், சீரக பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, அதாவது கோக்கும் இது ஒரு ஃப்ரூட்டு. இது நல்லா புளிப்பாக இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா இன்னொரு 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது சின்ன டேபிள் ஸ்பூன் தான். இன்னொரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு இருந்தாலே போதும். நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 விசில் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இந்த கோக்கும் ஃப்ரூட்டில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி, அதாவது நல்லா புளிப்பாகவும் இருக்கும். வெல்லம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்ற இருந்ததுனாலும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இதை போட்டுக்கலாம். வெந்தயம் போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுட்டேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த காய் எதுவுமே தேவை கிடையாது. இது இட்லி, தோசை, சாதம் இந்த மூணுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குஜராத்தி தால் ரெடி. நான் குஜராத்தி தால் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.